இன்னைக்கு நம்ம சமையல்ல தக்காளி இல்லாம எதுவுமே இல்லை. ரசத்துக்கும் சாம்பாருக்கும் உயிர் நாடி அதுதான். பர்கர்லி பிட்சாவிலே பவனி வரக்கூடிய ஒரு கனி இந்த தக்காளி. ஆனா ஒரு காலத்துல இந்த தக்காளியை விஷம்னு நினைச்சாங்க. தொடக்கூட பயந்தாங்க. இது விஷம் இல்ல, எல்லாரும் சாப்பிடக்கூடிய அற்புதமான ஒரு கனி அப்படின்னு உலகுக்கு நிரூபணமான தினம் இன்னைக்கு. புரியல புரியல. 18ஆம் நூற்றாண்டு வரை ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் தக்காளியை பலர் பயத்தோட தான் பார்த்தாங்க. அதன் பளபளப்பு, சிகப்பு நிறமும், வெள்ளோடா போன்ற விஷ செடிகளோட அதோடைய பொட்டானிக்கல் உறவும் தக்காளியில் விஷம் இருப்பதாக நம்ப வச்சது. பிரபுக்கள் சிலர் தக்காளியை சாப்பிட்ட பிறகுதான் நோய்வாய்ப்பட்டதா கூறப்பட்டுச்சு. அதனால தக்காளியை எல்லாரும் ஓரமா ஒதுக்கி தான் வச்சாங்க. ஆனா ஒரு துணிச்சல்காரர் இந்த மூட நம்பிக்கை உடச்செறிய முடிவெடுத்தார். 1820ஆம் ஆண்டு ஜூன் மாசம் 28 அன்னைக்கு அமெரிக்காவுடைய சேலம் நகர நீதிமன்ற படிகள் ராபர்ட் கிபர் ஜான்சன்ங்கிற ஒரு விவசாயி ஆயிரக்கணக்கான மக்கள் முன்னிலையில ஒரு நாடகத்தை அரங்கேற்ற ஆரம்பிச்சார். அனைவரும் மூச்சு விட மறந்து பார்த்திருக்க அவர் ஒரு பெரிய கூட நிறைய தக்காளிகள் எடுத்து பயமின்றி ஒவ்வொன்றும் உட்கொள்ள ஆரம்பிச்சார். ஒரு கடி 2 கடி ஒவ்வொன்றும் சாப்பிட சாப்பிட மக்கள் பயத்தோடு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அவ்வளவு இப்போ பயன்